नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम् प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। शीतल चरणं कोमल चरणं शीतल चरणं कोमल चरणं मंजुल चरणं मम गुरु चरणं मंजुल चरणं मम गुरु चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं सद्गुरु चरणं सदा भजाम्यहं सद्गुरु चरणं सदा भजामि। शीतल चरणं कोमल चरणं शीतल चरणं कोमल चरणं मंजुल चरणं मम गुरु चरणं मंजुल चरणं मम गुरु चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अति अद्भुत चरणमनुग्रह चरणं अति अद्भुत चरणमनुग्रह चरणं सद्गुरु चरणं सदा भजाम्यहं सद्गुरु चरणं सदा भजाम्यहं। प्रेमदाता प्राणनाथा प्रेमदाता प्राणनाथा सद्गुरुनाथा मम गुरुनाथा सद्गुरुनाथा मम गुरुनाथा भजन सुखे पुलकीकृत हृदयं भजन सुखे पुलकीकृत हृदयं हरि भजन सुखे पुलकीकृत हृदयं भजन सुखे पुलकीकृत हृदयं सद्गुरु प्रेमिकं सदा भजाम्यहं सद्गुरु प्रेमिकं सदा भजाम्यहं। शीतल चरणं कोमल चरणं शीतल चरणं कोमल चरणं मंजुल चरणं मम गुरु चरणं मंजुल चरणं मम गुरु चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं सद्गुरु चरणं सदा भजाम्यहं सद्गुरु चरणं सदा भजाम्यहं। जय बोलो सद्गुरु महाराज की जय। எந்த காரியம் ஆரம்பித்தாலும் குரு ஸ்மரணையோட ஆரம்பிக்கணும். ஸ்ரீவித்யா உபாசனையில் குரு பாதுகையை முதல்ல முதிரை போட்டு தான் ஆரம்பிப்போம். குரு பாதுகை தன்னுடைய சிரஸில் இருக்கிறதா தியானம் பண்ணிக்கணும், அப்படி ஆரம்பிக்கணும். ஆபாத மௌலி பரியந்தம் குரு நாமாகிருதிம் ஸ்மரேத் தேன விக்னா பிரணஸ்யந்தி சித்தியந்தி ச மனோரசாஹ. எந்த காரியம் ஆரம்பித்தாலும் திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் குருவை தியானம் பண்ண ஆரம்பித்தோம்னா அது நல்லபடியாக முடியும். குரு இல்லைன்னா குரு எந்த திக்கில் இருக்காரோ திக்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கிறார். ஸ்ரீ குரு சரணாம்போஜம் யஸ்யாம் திசி விராஜதே தஸ்யை திசே நமஸ்குர்மஹ காயேன வசசாதியா. அந்த குருனுடைய திக்கை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். அதான் லேச்சாலாம் ஏன் சௌக்கியமாக இருக்கான்னா அவள் திக்கை பார்த்து கரெக்டாக நமஸ்காரம் வந்தா அவளுடைய திக்கை பார்த்து அந்த குருவை பிடிச்சிக்கணும். சிவேரி நமக்கு ஒரு நல்ல குரு கிடைச்ச அண்ணான்னு அதை பண்ணு இதை யோகம் பண்ணு யாகம் பண்ணலாம் ஒன்றும் சொல்லாமல் நம்ம குருநாதர் என்ன சொன்னான்னா கிடைச்ச போது கதை முடிஞ்ச போது நாமஜபம். இது மாதிரி ஒரு குருவை நம்ம அடைஞ்சது நம்ம ஜென்மாந்திர பாக்கியம். ஏன்னா லோகத்தில் இருந்தாலே ஜீவன் முக்தரா எல்லாத்தையும் கேட்டுப்பார் சரியாகும் சரியாகும். எல்லாருடைய ஹிருதயத்தை பார்க்குறோம். பாக்கி பேர்லாம் நிறைய சிஷ்ய குருமார்கள் இருக்கா. சிஷ்ய வித்தாபஹாரிணா பகவோ லோகே குரவஹா குரவோ பகவோ லோகே சிஷ்ய வித்தாபஹாரிணா விரலா லோகே சிஷ்ய ஹிருத்தாபஹாரிணா. சிஷ்ய வித்தாபா சிஷ்யனுடைய பணத்தை கறக்கிறதுக்கு நிறைய குருமார்கள் இருக்கா. என்னடான்னா குருநாதருக்கு வஸ்திரத்துக்கு இவ்வளோ செலவு, பிக்ஷைக்கு இவ்வளோ செலவு. பிக்ஷேதி சிஷ்ய ஜன ரட்சண தட்சிணேதி சாட்டீதி சாஸ்வத மட்டோபதி கல்பனேதி. விதவிதமாக எப்படி அவள்
தட்சிணை வாங்குவான்னு தேசிகரை சொல்கிறார். பிக்ஷைக்குன்னு ஒரு ரூபான்னு கணக்கு வச்சுப்பான். பிக்ஷேதி. அப்புறம் சிஷ்யஜன ரட்சண தட்சிணேதி. சிஷ்ய ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக தட்சிணை, குருவுக்கு வஸ்திரத்துக்கு தனி தட்சிணை, சாஸ்வத மட்டோபதி கல்பனையேதி, மட்டமாக சாஸ்வத மட்டம் தரத்துக்கு அது தனி. இப்படிலாம் பல விதமாக இருக்குது. யாரையும் நான் பூரா சொல்ல, அது அவன் அது இருந்தால் தான் நடக்கும். அப்படி பண்ணுறா இருக்கும் பொழுது சிஷ்ய ஹிருத்தாபகானா, சிஷ்யனுடைய வித்தத்தை அபகரிக்காம சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் இல்லை தாபத்தை நீக்கிற குரு விரலால் ஓகே, ரொம்ப கம்மி. அது மாதிரி நமக்கு ஒரு குருநாதர் கிடைச்சா அந்த சிவன் கோவிச்சுனா கூட குரு காப்பாற்றுவார். சிவே ருஷ்டே குருஸ்திராதா குரவு ருஷ்டே நகஸ்டன. குரு கோவிச்சுட்டானா காப்பாற்றுக்கு யாரும் இல்லை. நீ எங்கெங்கேயும் தேடிட்டு போக வேண்டாங்கிற, தீர்த்தத்துக்காக அங்கெங்கேயும் அலையாத. தீர்த்தானி தட்சிணே பாதே வேதாக தன்முகமாஸ்ரிதாக பீயூஷபாஜனம் ஹம்ஹோ சத்குரோ கரணேத்ரயோஹோ. குரு கீதான்னு பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொல்கிறார். ரொம்ப அழகான குரு கீதை அது. அதில் தீர்த்தம் வேணும்னா அங்கே தனியாக கங்காதி தீர்த்தங்களுக்கு போக வேண்டாம். குருனுடைய தட்சிண பாதத்தில் ஜலத்தை விட்டு அதை தீர்த்தம் வேண்டானே, அது எல்லா தீர்த்தம் அதில் இருக்கு. தீர்த்தானி தட்சிணே பாதை வேதாக தன்முகமாசிரிதாக. அந்த குருனுடைய வாக்கில் எப்பொழுதும் வேதம் நாம சொல்லிட்டு இருப்பார் எங்கள் குருநாதர். ஏன்னா வேதாட்சராணி யாவந்தி படிதானி துஜாதிபிகி தாவந்தி ஹரிநாமானி. ஹரிநாமத்தை சொன்னாலே அது வேதத்தை சொன்னது தான். அதனால் எப்பொழுதும் ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குருவந்தம்னு அப்படி ஒரு குரு. 2 வார்த்தை பேச மாட்டாரான்னு நமக்கு ஆசையாக இருக்கும். 2 வார்த்தை சொன்னா போகும். பீயூஷ பாஜனம் அம்ஹோ சத்குரோஹோ கரநேத்ரயோஹோ. அவர் கரத்தினால் ஒரு தொட்டா போகும். தொட்டாவோட ஒரு நேத்திர கடாட்சம். கரகமலம் மம சிரசி நிதாய கருணாம் சக்ரே குருநாதகா கர்ணே தாரக மந்திரம் பிரதாய தாபம் ஜகார குருநாதகா கரகமலம் மம சிரசி நிதாய. குரு கடாட்சம் பரிபூர்ணம்னு. அது குரு நேராக பார்க்கறது, கடாட்சமாக பார்க்கறது. அதுதான் குருவுடையோ தெய்வ சங்க சைடில் நிறுத்திருப்பான். கேட்டனா சைடு வழியாக பார்த்தா ஒரு பாக்கியம். எப்படிடானா மீன் பார்க்குற மாதிரி. ஸ்வாபத்தியானி யதாமத்யா வீக்ஷணேனேவ போஷயேத்து. அது மாதிரி குரு கடாட்சத்தினால அனுகிரகம் அணுவார். குரு ஸ்பர்ஷம் யதா பட்சி ஸ்வபக்ஷாபியாம். பட்சி தன்னுடைய பட்சத்தினால சிசுன் சம்வர்தயன் சனேகி. குழந்தைகளை எப்படி அழகாத்து பண்ணுறதோ அது மாதிரி குரு தொட்டா ஒரு பாக்கியம். தெய்வமே இல்லை, கடவுளே இல்லை, அவதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு பையன், நரேந்திரன் ஒரு பையன். அந்த நரேந்திரங்கிற பையனை தொட்டா யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய தொட்ட உடனேயே தெய்வமே, அவன் கேட்டான், தெய்வத்தை பார்த்துருக்கேலான்னு. பார்த்துருக்கேனே, உன்னோட இன்னும் கிட்டக்க பார்த்துருக்கேன்னு. நீங்கள் பார்த்தா போகிறது, எனக்கு காட்ட முடியுமான்னு. காட்டுறேனே அப்படின்னா தன்னுடைய சரண தீட்சை கொடுத்தான். ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. அவன் ஏதோ மெஸ்மரிசம் பண்ணுறான்னு நினச்சிட்டு இவன் ரொம்ப பலம் உடையவன். தடுத்து நிறுத்தி பார்க்குறான். அதையும் மீறி இவருடைய குருடைய அனுகிரகம் ஷாக் அடித்து ஒரு அனுபவத்தை அடைஞ்சான். அப்படி தெய்வமேன்னு சொல்லி தெய்வமே இல்லைன்னு சொன்ன அந்த பையன் கடைசியில் என்னடான்னா, நரேந்திரன் பையன் விவேகானந்த சுவாமிகளாக மாறி அவதாரம் இல்லே சொன்ன பையன் அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ ஸ்தாபகாய ச தர்மஸ்ய. ஒரு ஸ்லோகம் எழுதினார் விவேகானந்தர். அவதார வரிஷ்டாய, அவதாரம் இல்லைன்னு சொன்ன பையன் அவதார வரிஷ்டன் எங்க குருங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர். நரேந்திரன் அந்த பையன் தான் மறுபடியும் நரேந்திர மோடியா வந்திருக்காங்க. எல்லாரும் திருப்பி அவர் எப்படி பশ্চাத்திய தேசத்துல என்னுடைய பாரத பெருமையை நிலைநாட்டினாரோ அது மாதிரி அவருக்கும் குரு கிருபை தான் எல்லாருக்குமே. ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்ஞோதானம் ததைவ ச குரு தத்துவம் அவிஜ்ஞாயே சர்வம் வியர்த்தம் பவேத்யே. குரு தத்துவம் தெரிஞ்சிக்காம நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட்டுன்னுட்டான். சொல்றது யாருன்னா குரு தான், சிவன் தான் சொல்ற. ஜபமோ தபசோ விரதமோ தீர்த்தமோ யஜ்ஞமோ தானமோ நான் பார்த்துருக்கேன். பாடசாலையில் ஒன்றுமே படிக்காத என் கூட இருந்த பசங்கள்லாம்
அவன் குருவுக்கு கைங்கரியம் மாத்திரம் பண்ணுவான், வேட்டி துவச்சு போடுவான். அது கைங்கரியம் பண்ணியவெல்லாம் சௌக்கியமா இருக்கா. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பான். அவன்கிட்ட சிஷியனா போயிட்டு இருக்கான். யாரு வேட்டி துவத்தவருடைய சிஷியனா இருந்துருக்கு. குரு கடாட்சம் அதுதானே தோட கஷ்டமே. அவருக்கு 4 சிஷ்யர் ஆதிசங்கர், பத்மபாதர், அது மாதிரி ஹஸ்தாமலகர், சுரேஸ்வராச்சாரியார். 4வது இந்த கிரின்னு பேர். அவர் வரட்டே காத்துன்னு இருக்கார். பாக்கி சிஷ்யாசனா நீங்கள் பாட ஆரம்பிக்கும் கிரி கிரி மாதிரி தான். கிரின்னா மலைன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அவன் கிரி மலை மாதிரி தான். மலையில் எவ்வளோ மழை பிடிஞ்சாலும் தங்குறதோ எல்லாம் கீழே இறக்கி விடுற மாதிரி அவனுக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணினாலும் மண்டையில் அவனும் ஏற போகிறது இல்லை. அவனுக்காக காத்துட்டு இருக்கான்னா பாடத்தை ஆரம்பிக்க விட்டான். இவன் அப்படி சொல்கிறானேன்னு அவர் என்ன பண்ணினா கடாட்சம் பண்ணினான் குருநாதன். அந்த ஆதிசங்கர் கடாட்சத்துல என்ன ஆச்சு, அவருக்கு தோட்டகங்கிற விருத்தத்துல ஸ்தோத்திரம் அப்போ உண்டானது. விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். தோடகங்கிற விருத்தத்துல சொன்னதுனால அவருக்கு தோடகாச்சாரியர்னு 4 சிஷ்யாவை வச்சு நமக்கு உபதேசம் பண்ணார். அது ஆதிசங்கர். இந்த சுரேஸ்வராச்சாரியர் மண்டன மிஸ்ரன்னு பேர். அவர் ரொம்ப கர்ம யோகியா இருந்தார். கர்ம யோகத்துக்கு ஒரு சிஷ்யன். ஹஸ்தாமலகர் ஞான யோகம். நீ யாருன்னு கேட்டார், கஸ்தம் சிசோன்னு கேட்டதுக்கு நாகம் நயஜம் அப்படின்னு ஆரம்பிச்சு, நான் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராகான்னு, நான் பிராமணன் இல்லை க்ஷத்ரியன் இல்லைன்னு ஞானத்தை சொன்னதுனால அவருக்கு ஹஸ்த உள்ளங்கை நெல்லிக்கா மாதிரி அவருக்கு ஞானம் தெரிஞ்சதுனால அவருக்கு ஹஸ்தாமலகர்னு அவருக்கு ஞான யோகத்துக்கு. பத்மபாதர் பக்தி யோகத்துக்கு. குரு கூட்டோனே நடந்து வந்தார். தாமரை தாங்கிடுத்து நரசிம்ம மந்திரம் உபதேசம் பண்ணி அவருக்கே நரசிம்ம ஆவேசம் வந்து காபாலிகனை கிழிச்சு போட்டுட்டார். ஒரு சன்னியாசிக்கு பெரிய துஷ்டனை கிழிக்க முடியுமோ? அந்த நரசிம்ம பக்தி. இது பக்தி யோகத்துக்கு பத்மபாதர். இந்த பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் 3 நமக்கு வரலை. அதுக்கு என்ன வழினா ஈஸியான வழி. தோடகாச்சாரியர் குரு வேட்டியை தோச்சின்னு இருந்தா போகிறோம், அது கரையறதுக்கு வழி அப்படின்னு ஈஸியாக இதை சொல்லிட்டா. குரு ரூபம் வச்சுட்டு தவிர அது எந்த ரூபத்திலையும் அடங்காதவங்க. குகாரஸ்ய குணாதீதா ரூபாதீதோ ருகாரகா குணரூப விஹீனத்வாத் குருரித்யவிதீயதே. ஹரணம் பவலோகஸ்ய தரணம் கிளேசவாரிதேகே பரணம் சர்வலோகஸ்ய சரணம் சரணம் குரோஹோ. குருவை மதிப்பாக பேசணும். குரு தொங்கத்திய தோ நீ இப்படி மதி இல்லாமல் பேசினான்னா அரண்யே நிர்ஜலே கோரே சபவே பிரம்ம ராட்சசா. அவன் பிரம்ம ராட்சசனா தண்ணி இல்லாத காட்டில் போய் பிறந்துடுவாங்க. இப்படி நிறைய இருக்கு. குரு பெருமையை சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த குரு நமக்கு சொல்லக்கூடியது ஈஸியான வழி என்னன்னா, நம்ம குருநாதர் மாதிரி நாமத்தை சொல்லும். சஹஸ்ரநாமம் சொல்லணும். சஹஸ்ரநாமம் சொல்ல முடியல யாருக்கு? எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸினா தர்மங்கள் நிறைய சொன்னார். பீஷ்மர் சாந்தி பருவ மகாபலகான்னு இந்த சாந்தி பருவ ஆனுசாசனிக பருவ பார்த்தோம்னா அவ்வளோ தர்மம். பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சதுர்த்த தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், ஆபத்து தர்மம், திரி தர்மம், ஆபத்து தர்மம், இப்படி எல்லாம் சொன்னார். எல்லாம் கேட்டுட்டு பிறகு சுத்வா தர்மான்யசேஷேன பாவனானி ச சர்வசா. தர்மத்துக்கு பிராயசித்தம். தர்மத்தை தப்பா அப்படின்னா அதுக்கு பிராயசித்தம் பண்ணணும். அதனால் பாவனானிச்ச பிராயசித்த தர்மம் பாவனானிச்ச சர்வசா. யுதிஷ்டிரா சாந்தவம் புனரேவ அபிபாஷத்தை. இதுக்கு விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கராச்சாரியர். ஆதிசங்கருடைய சஹஸ்ரநாம பாஷ்யத்துக்கு பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார். பகவன் நாம பூஷணம் அந்த கிரந்தத்துக்கு பேர். அது படித்தா ஆச்சரியமா. அந்த சஹஸ்ரநாம பாஷ்யம் ஆதிசங்கர் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு வியாக்கியானம் அதை பிரமாணம் வச்சு புனரேவ அபிபாஷத்தை. அவர் கேட்டார், கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவதः பரமோ மதः கிம் ஜபன் முச்யதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். கோ தர்ம சர்வ தர்மாணம் ஏகப்பட்ட தர்மம்லாம் சொல்லாங்க. அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரு தர்மம் ஈஸியா உங்களுக்கு எது தீர்மானம் அது சொல்லுங்க. பவதः பரமோ மதः. இதை ஒன்று சொன்ன பிறகு அதை செய்யணும். இப்போ காலம்பரம் 5 மணிக்கு எழுந்துக்கணும்னா அண்ணா சொல்கிறார் சந்துரு நீ 10 இருக்கக்கூடாது, 5 மணிக்கு எழுந்துக்கணும் காலம்பரை. நானே எழுந்துக்கிறது இல்லை, நான் சொல்கிறது இல்லை. காலம்பரம் 5 மணிக்கு சாதாரண தர்மத்தை சொன்னபடி கேட்கணும். இது கிம் ஜபன்னு
சொன்னாலே போகிறோம் கேட்டாலே போகிறோங்கிற தர்மத்தை சொல்லணும். தர்மமும் ஒன்று, தெய்வமும் பல தெய்வங்களை சொல்லாங்க. பிள்ளையாரில் ஆரம்பித்தா பிள்ளையாரே 32 இருக்கா. டிண்டி கணபதி, டுண்டி கணபதி, தண்டி கணபதின்னு பிள்ளையாரே 32 இருக்கு. என் பிள்ளையாரில் ஆரம்பித்தா ஹனுமான் பகிர்ந்து ஏகப்பட்ட தெய்வங்கள். அதனால் கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாத்யேகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கமர்ச்சந்தः பிராப்தியம் மாணவா சுகம். ரெண்டே கேள்வி. போக வேண்டிய இடம் என்ன தீர்மானம் பண்ணிட்டோம்னா எந்த பஸ்ஸில் ஏறணும், ரெண்டும் தீர்மானம் தரணும். நீ பாட்டு ஏதோ பஸ்ஸில் ஏறி கிளம்பினான்னா அது எனக்காக அங்கேயா நேராக போனால் நேராக பாலக்காட்டில் கொண்டு விட்டான். அங்கே இறங்கிட்டோம், அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ்ஸில் ஏறினா அது திருப்பி இங்கே கொண்டு பரவாயில்ல கொண்டு விட்டான். திருப்பி போயிட்டு எங்கே போகணும் தீர்மானம் பண்ணாமல் பஸ்ஸில் ஏறிட்டு அந்தந்த பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்து போயிட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு தீர்மானம் பண்ண வேண்டிய இடத்த தீர்மானம் பண்ணிட்டு அந்த பஸ்ஸில் ஏற வேண்டியது. போக வேண்டிய இடம் பகவானுடைய சரணம், அதுக்கு வழி நாம ஜெபம். அதுதான் அண்ணா அழகாக சொல்லுவாள், இதை பண்ணால் போகிறோம் துவந்த கின். தான் பீஷ்மாச்சாரியர் கை காமிச்சு சொன்னாராம், என்னவே ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்திரேன. ஜெகத்பிரபுவான இந்த பகவானை நான் சகஸ்திரநாமத்தினால ஸ்தோத்திரம் பண்ணு. கையை காமிச்சு பகவானையே முன்னிறுத்தி சொன்ன ஸ்தோத்திரம். அதனால தான் சகஸ்திரநாமத்துக்கு, விஷ்ணு சகஸ்திரநாமத்துக்கு என்ன பெருமைன்னா இது பூலோகத்தில் இல்லாதது. வைகுண்டத்தில் நித்திய சூரிகள் இருக்காலே அவெல்லாம் சொல்ற ஸ்தோத்திரம். இந்த அஷ்ட வசுக்கள்ல வசுவா இருந்த பீஷ்மர் அங்க போய் கேட்டிருக்கார். அவர் கேட்டு அதை ஞாபகப்படுத்தி கடைசியில ஒரு வழி நமக்கு ஒரு வழி பண்ணிட்டு போவோம்னு தர்மபுத்திரரை பிரதானமா வச்சிருந்து நமக்கு இந்த சகஸ்ரநாமத்தை சொன்னார். அந்த சகஸ்ரநாமத்தை அப்படியே நெற்று பண்ணினான் சகதேவன். ஏன்னா ஸ்படிக்க மாலையில் நம்ம சக்தி, இழுப்பு சக்தி ஆகும். அதனால் சகதேவன் அதை நெற்று பண்ணிட்டு அப்புறம் நமக்கு பரம்பரையாக கிடைச்சது. அதனால் சொல்லும்போது ஞாபகம் வருது, கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மாமா இருந்தார். அவருக்கு பேர் சஹஸ்ரநாம மாமான்னு பேர். காலம்புற இருந்து என்ன பண்ணுவார்னா டெய்லி சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சிடுவார். விஷ்ணம் விஷ்ணு ஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபுவும் முதல்ல ஆரம்பத்தில் சுக்லாம்பரலையும் சொல்லிட்டு சர்வ பிரகரணாயுதான் சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். திருப்பி விஷ்ணு விஷ்ணு ஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு சொல்லிட்டே இருப்பார் சாயங்காலம் வரலையும். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா, பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பேர் நானே வச்சுக்கேன், கோமதின்னு வச்சுக்குவோம். கோமதின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா வாழையில நறுக்க போகும்பொழுது பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்ச உடனே எல்லாரும் பயந்துட்டு டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னான். அவர் டாக்டர்கிட்டே போல, வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னா தன் மடியில் போட்டுட்டு சகஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சார். காலம் 10 மணிக்கு வைத்தியம் மாதிரி இருக்கார். ராத்திரி சாயங்காலம் ஆகுறது சவத்த மடியில் போட்டு சொல்லியிருக்கா எல்லாம். இவர் கவலையே படலை. விஷ்ணு விஷ்ணு வழக்காரோ பூதபவ்ய பவத் பிரபு சொல்லிட்டே இருக்கா. திருவி காலம் 10 மணிக்கு இருக்கும். சாயங்காலம் 4-5 மணிக்கு அப்பான்னு கணக்கை கொடுத்து அந்த குழந்தை. எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா டெல்லியில் விஷ்ணு சகஸ்ரநாம பஜனை மண்டலின்னு ஒன்று இருக்குது. அவள் அங்கே அதையும் நடத்திட்டு இருக்கா. அதில் பல பெரியவாளை கூப்பிட்டு சகஸ்ரநாமத்துடைய பெருமையை சொல்ல சொன்னால் அவள் ஒவ்வொரு உபதேசம் ஒவ்வொரு பெருமை சொன்னான். அப்போ ஒருத்தர் சொன்னார், எனக்கு அந்த புராணத்தில் உள்ளது தெரியாது, எங்கள் ஊரில் நடந்த கதைன்னு. இது மாதிரி ஒரு மாமா சகஸ்ரநாமமாக இருந்தால் அவர் சகஸ்ரநாமம் சொல்லி ஒரு குழந்தை பொழிச்சுது என்று சொல்ல, இந்த கூட்டத்தில் ஒரு மாமி சொன்னால் நான் ஒன்று சொல்லட்டுமா, என்னன்னு, அந்த கோமதி நான் தான் அப்படின்னு அந்த நீங்கள் சொன்னீங்களே சகஸ்ரநாமம் சொல்லி ஒரு குழந்தை பொழிச்சுன்னு அது நான் தான்னு எல்லாருக்கும் விசுவாசம் ஆயிடுச்சு. அப்படி இந்த சகஸ்ரநாமம் அதுவும் சொல்ல முடியலன்னா என்ன வழின்னு தான் பார்வதி கேட்குறா. கேனோபாயேன லகுணா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்சதே பண்டிதே நித்யம் ஸ்ரோதி இச்சாம்யஹம் பிரபோ. லகுவா சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது தான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தஸ்துல்யம் சஹஸ்ரநாமதா துல்லியம் சஹஸ்ரநாம தத்துல்யம் ரெண்டு சொல்லும். சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. பார்வதி ரொம்ப பிஸியாக இருக்கா. 2 குழந்தைகள், 2ம் படுத்துற குழந்தையா இருக்கு. ஒன்று பிள்ளையாரும் முருகனும். அதனால பிள்ளையார் நான் ரிப்போர்ட் பண்ணதுவாங்க, முருகன் பாருமா என் தும்பிக்கை கணக்கு பண்ணிட்டு இருக்கான், ஒரு சாங்கு எத்தனை சாங்கு இருக்குன்னு. முருகன் அவன் தான் முதல்ல எனக்கு எத்தனை கண்ணி எண்ணிட்டு இருக்கான். இந்த 2 பேரும் ஏதோ விஷம் ரெண்டே இருக்கு. நான் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்க அவள் தான் ஸ்ரீராம ராமராமே. ஷார்ட்டாக சொன்னாலும் இதில் சாரம் என்னன்னா
கணபயாதி சங்கியா பிரகாரம் ரானா ரெண்டுன்னு அர்த்தம். ஏ ரா ரெண்டு எழுத்து. கடப்பையான க க க கன்னு சொல்லுவோமே, அது 1 2 5 எழுத்துக்காக வரும். மாங்கிறது 5ன்னு அர்த்தம். ப ப ப ப ம மானா 5. ரா 2 மா 5 2 5 10 10 × 10 100 10 × 100 1000. இது கணக்கு பிரகாரமும் ராமா ராமா ராமன் 3 தடவை சொன்னாலே போதும் என்று லௌகிக கணக்கு பிரகாரம். இது கணக்கெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, என்ன சும்மா சொன்னமே தவிர வெறுமனே ராமராம் சிவன் சொல்லிவிட்டார். இது என்னடா ஸ்ரீ ஈஸ்வர உவாச்ச. இந்த முடியாத டயத்தை ராமராமா சொன்னால் போகிறோம்னா நம்ம டெய்லி ராமராம சொன்னால் டெய்லி முடியாததாக ஆகிடுவோம். நம்ம டெய்லி சஹஸ்ரநாமம் ஃபுல்லாக சொல்லணும். முடியாத டயத்தை நம்ம சொன்னோம்னா, முடியாத டயத்துக்கு சொல்லணும்னா டெய்லி முடியாததான் நம்ம ஆகிடக்கூடாது. அதனால் டெய்லி நம்ம சஹஸ்ரநாமம் சொன்னோம். அதனால் இனி கடைசியில் சேர்த்துருக்கா. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. இந்த நாமத்தினுடைய மகிமை. சஹஸ்ரநாமமும் சொல்ல 3 தடவை ராமராமா சொன்னால் 1 தடவை சஹஸ்ரநாமம் சொன்ன பலன்கிறான். கிருஷ்ணா சொன்னா சஹஸ்ரநாம்னாம் திவ்யானாம் திரிதாவிருத்தியாது யத் பலம் தத் பலம் கிருஷ்ணநாம்னைவ. ஒருத்தர் கிருஷ்ணா கிருஷ்ணா தான் அவருக்கு வாயில் வந்துட்டே இருந்தது. எல்லாரும் ராமராமாவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சைத்தன்யத்தை சொன்னார். எனக்கு கிருஷ்ணா தானே வயலில் வருது, நீங்கள் கவலையப்படாதீங்கோ, பாத்ம புராணத்தில் இருக்கு. 3 தடவை ராமா சொன்னாதான் 1 தடவை சஹஸ்ரநாமம் சொன்ன பலன். நீ கிருஷ்ணான்னு 1 தடவை சொன்னால் 3 தடவை சஹஸ்ரநாமே சொன்ன பலன் கிடைச்சிடும். சஹஸ்ரநாம்னாம் திவ்யானாம் திரிதாவர்த்தியாது யத் பலம் தத் பலம் கிருஷ்ணநாம்னைவ பிராப்னோதி அப்படின்னு. அதனால்தான் பெரியவாலாம் இந்த கலிசந்தரண உபனிஷத்துன்னு இதை எடுத்து வச்சிருக்கேன். நான் கலியுக ஆரம்பத்தில் நாரதரே போய் கேட்குறார், கலியுகத்தில் ஜனங்களுக்கு என்ன கதின்னு. அப்போ பிரம்மா சொல்கிறார், ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மந்திரமாக சொன்னால் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நான் சைத்தன்ய சம்பிரதாயத்தில் முதல்ல ஹரே கிருஷ்ணா சொல்லுவான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஏன் சைத்தன்யர் மாற்றினார்னா மந்திரத்தை டைரக்டாக சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு ஈஸி கீர்த்தனம். ஆனால் அப்படி மாற்றி சொல்லிட்டோம்னா அது கீர்த்தனமாக போயிடும். அதுக்கு என்ன பிரமாணம்னா பாகவதம் தான் பிரமாணம். பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தில் 2 ஸ்லோகத்தினால ஸ்ரீ கிருஷ்ணரையும் ராமரையும் நமஸ்காரம் வந்தார். கரபாஜனர் என்கிற யோகீஸ்வரர் ஜேயம் சதா பரிபவத் நமபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவ விரிஞ்சினுதம் சரண்யம் விருத்தியார்த்திகம் பிரணதபாலபவாபிபூதம் வந்தே மகாபுருஷா ते चरणारविन्दं त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यं मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषा ते चरणारविन्दम्. முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீ வியாக்கியானம் பண்ணின பாகத்துக்கு 14 வியாக்கியானம் இருக்கு. அந்த 14 வியாக்கியானத்தையும் எல்லாரும் என்ன சொல்லிருக்கானா, முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் தான் நமஸ்காரம் பண்றா, 2வது ஸ்லோகத்தில் ராமன் நமஸ்காரம் பண்றார். அதனால தான் முதல்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரினா என்ன அர்த்தம்னா நம்முடைய பாபங்கள்லாம் ஹரிக்கிறோம். சர்வ பாப ஹரோ ஹரிஹி. முதல்ல ஹரிங்கிறதுக்கு நம்முடைய துக்கத்தை ஹரிக்கிறோன்னு அர்த்தம். துக்கத்தை ஹரிக்கிறதுனால ஹரிங்கிறது. இது துக்கம் ஏன் வருது? ஜென்மாந்திர பாவம். பேலன்ஸ் மோசமாக இருந்தால் அது மாதிரி பலன் கிடைக்கும், நல்ல பேலன்ஸாக இருந்தால் புண்ணியம் ஜாஸ்தி வச்சுருந்தா அந்த பலன் கிடைக்கும். ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டால் ஜென்மாந்திர பாவம் அப்படி சொல்லுவாள். ஒருத்தர் சௌக்கியமாக இருந்தால் கொடுத்து வச்சா சார் சௌக்கியமாக இருக்கான். நான் போன ஜென்மாவில் நிறைய ஏதோ கொடுத்து வச்சுருக்கான், தான தர்மம், நீங்கள் சௌக்கியமாக இருக்கான். போன ஜென்மாவில் யாருக்கும் ஒன்றும் கொடுக்கல, பாவத்தை பண்ணினா கஷ்டப்படலாம். அதனால் நம்முடைய
நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா அப்படிங்கிறார். ஒரு நன்மையும் தீமையும் இன்னொருத்த நமக்கு யாரும் அணுக முடியாது. சுகஸ்ய துக்கஸ்ய நகோபி தாத்தா பரோதாதி குபுத்தி ரேஷா அப்படின்னு அத்தியாத்ம ராமாயணத்தில் சொல்றார். அதனால இன்னொருத்தர் நம்ம ஏதோ பண்ணினது ஜென்மாந்திர பாவம், அதனுடைய பலனா துக்கம் வருது. அதனால துக்கத்தை நீக்கிறதுனால ஹரின்னு பேர். துக்கத்துக்கு காரணம் பாவத்தையும் நீக்கிறதுனால ஹரின்னு பேர். பாவம் ஏன் பண்றோம்னா காம கோபங்களால தான் பண்றோம். ஆசைகள் பண்ணும்போது பாவம் பண்றோம். அதையும் நீக்கிடுவாராம், காமக்கோதாதையும் நீக்கிடுவார். ஹரினா பாவத்தை ஹரிக்கிறது மாத்திரம் இல்லை, யாரு ஹரின்னு சொல்றானோ அந்த பக்தரையும் ஹரிச்சுட்டு வரான். என்ன பண்ணுவாராம்? ஹே ஸ்ரீ கிருஷ்ணேதி வச்சனம் வதந்தம் நந்தநந்தனா ஸ்ரீகரோதி மமைவாயம் ததோ ஹரிரிதி ஸ்மிருதா. கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லியிருந்தா பண்ணுவான். கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா அச்சுதானந்த கோவிந்த மாதவா அச்சுதானந்த கோவிந்த மாதவா அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயண ஹரே சச்சிதானந்த நாராயண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. பகவானுடைய அந்த நாமத்தை யார் சொல்றானோ அவனையும் அழைச்சிட்டு போயிடுவான். அதான் அவனுக்கு ஹரிது பேரு. அப்புறம் ராமான்னு அடுத்து ஹரி ராமா கிருஷ்ணா, இந்த மூணு தான் மாற்றி மாற்றி ஹரி ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே சொல்கிறோமோ. இது மூணு நாமத்தை மாற்றி மாற்றி சொல்கிறதுனால தான் மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் அங்கெல்லாம் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி. ஏன்னா இது ஹரிராமாயணம் சுற்றி சுற்றி இருக்கிறது சிரமமாக இருக்குது. இது மூணு தான் இருக்குது. அது மூணு சுருக்கமாக சொல்லணும். பரஸ்பரம் பார்த்தா ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி. இங்கே வந்து ஹரே ராமா கிருஷ்ணா தான் வருது இந்த மந்திரத்தில். ஹரினா எல்லாத்தையும் அவர் ஹரிக்கிறவன், ராமானா ஆனந்தத்தை கொடுக்குறவன், ஸ்வயம் ரமதே அதனால ராமன், பராணதி ரமயதி தானும் சந்தோஷமாக இருந்து அடுத்தாலையும் சந்தோஷப்படுத்துறவன் ராமன். ராமன் அவன் கிருஷ்ணன்னா நடனா, கிருஷ்ணன்னா எல்லாத்தையும் சதானந்த ஸ்வரூபன். கிருஷ்ணன்கிறதுனாலே ஆகர்ஷணம் பண்றவன் தான் அர்த்தம். கிருஷதி நிஜானாம் சம்சாரம், கிருஷதினா விழிக்கதி, தன்னுடைய பக்தருடைய சம்சாரத்தை இல்லாம ஆக்குறதுனால கிருஷ்ணன் அப்படின்னு பேர். இப்படி நம்மளை பாபத்தை நீக்கி ஆனந்தத்தை கொடுத்து கூடவே வச்சுக்கிறதுனால கிருஷ்ணன் பேர். இந்த மூணு நாமம் தான் அவருக்கு பிரதானம். சாதாரணமாக எல்லா வியாதிக்கெல்லாம் கூட நாங்கள் பாடசாலை படிக்கும்பொழுது நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டான். இப்போ சின்ன ஒரு காய்ச்சல் ஒரு தும்பல் பண்ணால் கூட டாக்டர்கிட்ட போகிறான். அந்த காலத்தில் ஒரு ஜுரம் தலைவலி இது மாதிரி சாதாரண சின்ன இதுக்கெல்லாம் பாடசாலைக்கு வருவான். எங்கள் பாடசாலையில் எங்கள் வாத்தியார் என்ன பண்ணுவார், எல்லா பசங்களும் உட்காரடாம ஒரு விபூதியில் பிரணவத்தை எழுதுவார். எழுதி எல்லாரையும் சொல்ல சொல்லுவார். சாஸ்திரநாமம் சொல்ல சொல்லுவார். சாஸ்திரநாமத்தை சொல்லி இந்திராட்சி சிவகவசம் பாடசாலை அது சொல்லி அந்த விபூதியை எல்லாரும் கொடுப்பார். எல்லாரும் வாங்கிட்டு போவார். மிளைச்சாவது கூட வாங்கி போயிட்டு இருந்து அவளுக்கு இதில் நம்பிக்கை இல்லாத கூட அவளுக்கு உடம்பு வரையில இங்கே வந்து வாங்கிட்டு போவோம். அப்படி இந்த சில சமயம் உட்காட்டி சொல்ல சொல்லுவார். இல்லை ருக்வேதத்தில் ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. குஷும்பகஸ்தத பிரவீத் கிரே பிரவர்த்தமானகா விருஷ்டிகஸ்ய ரசம் விஷமா ரசம் விருஷ்டிகதே விஷம் அப்படின்னு ஒரு விஷபாத தேல் கடிச்சது அது மாதிரிலாம் அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவார். இல்லாட்ட சாஸ்திரம் தான் சொல்லுவார். இல்லாட்ட சாஸ்திரம் விபூதி டப்பாலே இருக்கும். ஒரே டப்பால தான் ஜமனி இருக்கும். வந்தால் அந்த விபூதி டப்பாலேருந்து விபூதி எடுத்து கொடுத்துருவார். அந்த காலத்தில் எல்லாருமே இடுப்பில் விபூதி பஸ்மம் வச்சுட்டு இருப்பான். தீட்சிதாலாம் கூட சிதம்பர தீட்சிதாலாம் சின்ன டப்பு இடுப்பில் வச்சுட்டு இருப்பான். யாராவது பார்த்தா உடனே விபூதி எடுத்து கொடுப்பான். அப்படி பஸ்மனால் ரக்ஷ விபூதி பூதி ஐஸ்வர்யம், அதுதான் ஐஸ்வர்யம். ஒரு ஃபாரின்காரன் கேட்டான், இந்த விபூதி பாக்கெட் வாங்கிட்டு இதுக்கு எக்ஸ்பைரி டேட் என்னன்னு கேட்டான். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது, உன்னுடைய எக்ஸ்பைரி மாற்றுறதுக்கு தான் இந்த விபூதியை
இதுக்கு இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டுலாம் கிடையாது. அவன் என்னன்னா எல்லாத்துக்கும் உண்டாக்கின டேட்டு இந்த டேட்டு சொல்லலை, அது மாதிரி அதுக்கும் உண்டு. நான் இது வந்து எல்லாரும் எக்ஸ்பைரை மாற்றுறதுக்காக தான் இந்த விபூதியை ஃபாரின்காரருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது. விபூதினா அந்த விபூதியை ஜெபம் ஜுவர சிகிச்சா பத்ததியும் இருக்குது. சரக சம்ஹிதை இதெல்லாம் இருக்கணும். இந்த ஆயுர்வேத சிகிச்சையில் சரக சம்ஹிதையில் என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணும் சகசிரமூர்தானம் சராச்சரபதிம் விபும் ஸ்துவன் நாம சகசிரேன ஸ்வரான் சர்வான் அபோகதி. சகசிரநாமத்தை சொல்லி விபூதி இருந்தாலே போதும் உனக்கு எல்லா வியாதியும் நீங்கிடும். ஜுவரா விமுச்சதே சீக்கிரம். சகசிரநாமம் சொல்லணும், சொன்னாலே போகும். இந்த குரானான்னு சொன்னாலே என்னடா, எங்கள் குருநாதர் இந்த கொரோனாவுக்கு ஊசி போட்டுக்கவே இல்லை. ஏன்னா வெளியூருக்கு போகணும், அதுக்காக பைசா கொடுத்து இன்னும் இப்போ இல்லை தைரியமாக சொல்லலாம். அதனால் இப்போ தைரியமாக சொல்கிறேன். அதுக்கு பைசா கொடுத்து சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி வச்சுருந்தார். இவர் ஊசி போட்டுக்கவே இல்லை. என்ன பண்ணுவார்னா, இது சாஸ்திராம சொல்லிட்டு இருந்தார். சாஸ்திராம சொன்னாலே போதும் இந்த கொரோனாலாம் ஒன்றும் வராது. இது இங்கே மாத்திரம் இல்லை, தத்த பீட்டன்னு நாசிக்கில் இருக்குது. அங்கேயும் அங்கே யாரும் கொரோனாக்கு யாரும் ஊசி போடல. அங்கே எல்லாம் சாஸ்திரநாமம் சொல்லி காயத்ரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், வேற ஒன்றும் பண்ணலை. இப்படி சரி, சகசிரநாமம் சொல்ல தெரியலன்னா என்ன பண்ணலாம்னா, ஜுவரா விமுச்சதே சீக்கிரம் சாதுனாம் தர்சனேன. உனக்கு சாஸ்திரநாமம் சொல்ல தெரியலன்னா சாஸ்திரநாமம் சொல்றவாளை போய் நமஸ்காரம் பண்ணிக்கோ, அவளை பார்த்தா போதும். அது ஜுவரம்னா நீங்கிடுங்க. அது ஜுவரம்னா இந்த ஒரு ஜுவரம் இல்லை, ஏகப்பட்ட ஜுவரம் இருக்குது. உஷ்ணஜுவர, பித்தஜுவர, வாதஜுவர, கபஜுவர, சேஷ்மஜுவர, ஆலாபஜுவர, சன்னிபாதஜுவர, மாகேந்திரஜுவர, கிருத்திரிமஜுவர, கிருத்தியாதிகஜுவர, ஏகாதிகஜுவர, தியாகிகஜுவர, சாதுர்த்திகஜுவர, பஞ்சாதிகஜுவர, பட்சஜுவர, மாசஜுவர, ஷான்மாசஜுவர, சம்வத்சரஜுவர, சர்வாங்கஜுவரான் நாசய. ஜுவரத்தில் ஏகப்பட்ட ஜுவரம் இருக்குது. நம்ம ஒரே ஜுவரம்னு நினச்சிக்கிறோம். ஒரு நாள் ஜுவரம், 2 நாள் ஜுவரம், 3 நாள் ஜுவரம். இந்த மாதப்படலாம் போகாது. அது 3 நாள்லாம் 3 நாள் இருந்து தான் போகும். 3 நாள் ஜுரம். அப்புறம் பட்ச ஜுரம்னு இருக்குது. ஒரு 15 நாளைக்கு இருந்தால் அது கிளம்பி போகும். நீ மாத்திரை சாப்பிட்டாலும் 15 நாளைக்கு கூட இருக்கும். அப்படி அது வந்து மகான்களுக்கு அதெல்லாம் பிராரப்தனா அதை அனுபவிச்சுட்டு போயிட்டு இருப்பா. சமர்த்தராமதாசை பார்க்கறதுக்கு சிவாஜி வந்தா. அப்போ என்ன பண்ணியிருந்தா, சிவாஜி சமர்த்தராமதாசை போத்திட்டு இருந்தா. சிவாஜி வரானோடனே அந்த மேலே உள்ள ஷாலை எடுத்து கீழே அப்படி வச்சுட்டா. வச்ச உடனே அது குளிக்கிட்டே இருக்கு, குதிச்சுட்டே இருக்கு ஷால்ல. சிவாஜி நமஸ்காரம் பண்ணிட்டு சமர்த்தராமதாசை பார்த்து என்ன என்னமோ குதிச்சுட்டே இருக்குது, என்னது குழுக்குள்ள எலி இருக்கோ, அதுக்குள்ள தவக்கல் இருக்கோ தெரியல, இந்த ஷால்வை கொதிக்காது. அவர் சொன்னால், எனக்கு நடுக்கு ஜுரமாக இருந்தது, குளிர் நடிக்கிட்டே இருந்தது. என்னை பார்த்தா நீ வருத்தப்படுவீங்க, இந்த ஜுரத்தை ஆவரணம் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் இப்படி பூச்சின்னு இருக்கு. நடுக்கு ஜுரம் எனக்கு வந்து துட்டு பூச்சின்னு இருக்கு, நீ போனோடனே திருப்பி எடுத்து போட்டுருவேன். மகான்களுக்கு இதெல்லாம் பிராரப்தம்னா அது எடுத்துட்டு போகும். அவங்க அதை கழட்டி வைக்கவும் முடியும். நமக்குலாம் அதான் முடியாது. அதனால் ஜுரா விமுச்சதே சீக்கிரம் சாதுனாம் தர்சனேனச்சே. இப்படி விதவிதமான ஜுரங்கள்லாம் இருக்கு. உண்மையிலே ஜுரம் என்னன்னா இந்த சம்சாரமே ஜுரம். அதனால் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா சஹஸ்ரநாமத்தை சொன்னாலே போதும். ஜுரா விமுச்சதே சீக்கிரம்னு இப்படி சொல்லி வந்த விஷயம். அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு நாம ஜபம் கிடைக்கிறது. உபயிஞ்சி நிறைய சொல்றா குருவை பத்தி. அந்த குரு தீர்த்தத்துக்கு ஒரு பாத தீர்த்தத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா. அவித்யா மூல நாசாய ஜன்ம கர்ம நிவர்த்தயே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் குரு பாதோதகம் சுபம். இந்த அவித்தியினால்தான் சங்கல்பம், அனாதி அவித்யா வாசனையானா நம்ம சங்கல்பம். அனாதி ஏதோ அவித்யா வாசனைகள் தான் இந்த ஜென்ம பிறந்திருக்கும். இந்த அவித்தியை நீங்கினாதான் நமக்கு மோட்சம். அது நீக்கிறதுக்கு இந்த குரு சரணத்தீர்த்தத்தை தான் உண்டு. ஜென்ம கர்ம நிவர்த்தையே. கர்மாவனால ஜென்மவா, ஜென்மாவனால கர்மாவான்னு அது ஒன்றும் ஒன்று கோழிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா கேட்டால் என்ன சொல்லுவேன்? அது மாதிரி தான். அது ஒன்றும் சொல்ல முடியாது. அது வந்து அனவஸ்தா தோஷம்னு இருக்குது. கத்தினால் குத்துவேன், இல்லை குத்தினால் கத்துவேன். இதை ஃபஸ்ட்டு சொல்லணும். குத்தினால் கத்துவேன்னா கத்தினால் குத்துவேன். இது ரெண்டும் அந்யோன்யாசனமாக இருக்கு. அது மாதிரி இந்த ஜென்மாவனால கர்மாவா, கர்மாவனால ஜென்மாவா. என்ன ஜீவனும் நித்தியமாக இருக்கான், கர்மாவும் நித்தியமாக இருக்கு. ஒரு 6 விஷயம் நித்தியமாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்து மதத்தில் பற்றி ஆரம்பிக்கும் விஷயமே. ஆனால் இந்த ஜென்ம கர்ம நிவர்த்தையே
ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் குரு பாதோதகம் சுபம். அந்த ஞான வைராக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்காக இந்த குரு பாதோதத்தை ஏற்றுண்டா போடும். இந்த குரு மகிமையை தான் அந்த பாகவம் ஆரம்பத்தில் இந்த நாரத சரித்திரம் அதுதான் இப்போ சொல்லணும். மூணு அதிகம் சொல்லிட்டேன்னா இந்த நாரத சரித்திரத்தை என்னன்னா, ஒரு நாரதர் சின்ன பையன் சத்சங்கத்தில் 4 மாதம் இருந்து அந்த குருவோட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டார். உச்சிஷ்ட போஜா உச்சிஷ்ட லேபான் அனுமோதி தோத்விஜெயி. அந்த பாத்திரத்தில் ஒட்டின்றது அதை சாப்பிட்டான்னு அர்த்தம். சில இடத்துல நெரூர் சதாசிவ குருநேந்திரார் சமாதி, ராகவேந்திர சுவாமிகள் சமாதி, சில சமாதியிலெல்லாம் போனோம்னா அவ ஆராதனை முடிஞ்சு சாப்பிட்றது தப்போவனம் அந்த உச்சிஷ்டத்தில் பொருளுவா சாப்பிட்டா பிராமணர் உச்சிஷ்ட பிராமணன். ஏண்டானா உச்சிஷ்ட லேபம்னு போடுறது. லேபம்னா தேய்ச்சிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். அதனால அந்த உச்சிஷ்டத்தில் புரண்டாலே அது ஒரு விசேஷம், ரோகங்கள்லாம் நீக்கும். பல பேருடைய அனுபவம் இது வெறும் சும்மா இல்லை. அவளுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதுனால அது மறுபடியும் ஒருத்தர் சாப்பிட்ட ஒருத்தர் படுத்துப்பாள, அப்படி அது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. வைக்கத்த கோவில் அஷ்டமி அது உண்டா? சாப்பிட்ட உடனே விரதம். ஏன்னா அந்த குரூப்ல சிவனும் உட்காந்து சாப்பிட்டுருப்பார் வைத்தியநாதர். அதனால அங்கே எச்சல்லாம் கிடையாது. அதனால அந்த உச்சிஷ்ட லேபம்னு ஒரு அர்த்தம். உச்சிஷ்ட லேபம் பாத்திரத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டாலும் ஓகே, மேலே பூசினாலும் பரவாயில்ல. உச்சிஷ்ட லேபான் அனுமோதி தோத் விஜய்ஹி சகிருத்ஸ்ம புஞ்சே கதாபாஸ்தகில்பிஷா. அந்த குருநாதருடைய அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டா, வெறும்னா சமைச்சு சாப்பிட்டா அதுக்கு சாதனை பேரு. பகவானுக்கு நேஜம் வந்து சாப்பிட்டா பிரசாதம். பாகவதெல்லாம் குருநாதர் சாப்பிட்டவர்கள் சாப்பிட்டா மகாபிரசாதம். அது மகாபிரசாதமா போதேந்திராருடைய பிரசாதத்தை ஒரு பையன் சாப்பிட்டான். பெரம்பூர்னு கிராமத்தில் மன்னார்குடி கிட்ட இருக்கு. அங்கே ஒரு பையன், ஊம பையன், அந்த பையனை வெளியே பக்கத்து வீட்டில் கொண்டு விட்டுருக்கான். இவரை பிட்சைக்கு கூப்பிட்டுருக்கான். இவர் பிட்சைக்கு போகிறதா இருந்தால் நியமம் வச்சுருக்கார். 1,08,000 ராமராமா சொன்னால் தான் சாப்பிட வருவேன்னு. நான் கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது, எங்கெங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது நியமம் இருக்குது. தீட்சிதஸ்ய கதரியஸ்ய வைத்தியஸ்ய இவருடைய சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. கஞ்சூஸாக இருக்கிறவனுடைய சாப்பாடை சாப்பிடக்கூடாது. டாக்டர் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவருடைய சாப்பாடு எதிரான அடுத்தவன் கஷ்டத்தில் வந்த பைசா அது. அதனால அது அவ்வளோ சுத்தம் இருக்காது. அதுலேயும் பாதி பேர் நல்லது பண்ணுறான். அந்த பைசா வச்சுருந்து டெஸ்ட் மாதிரி வச்சுருந்துலாம் பண்ணுறான் வச்சுக்கோங்க. ஸ்ரீசேவியுடைய சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா யார் வீட்டில் போய் சாப்பிட்டாலுமே யோகி எஸ்யான்ன வஸ்னாதி சக தஸ்யா அஸ்னாதி கில்பிஷம். கில்பிஷம்கி மனுஷியானாம் அன்னமாசிரித்திய திஷ்டதி. அவள் வீட்டு அன்னத்தில் தான் அவள் செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு. அவள் பைசாவில் இருக்கு. ஒருத்தட்ட போய் ஒரு ஆற்றுல போய் சாப்பிட்டு பைசா வாங்கிட்டு வந்தோம்னா அதுதான் சிராதத்துக்கு போனால் உடனே அடுத்த நாளைக்கு ஆயிடுது. கைது ஜீவம் பண்ணணும் ஏன் வச்சிருக்காங்கன்னா அவள் சாப்பாடையும் போட்டு பைசாவையும் கொடுத்துடுறாளா, அடுத்த நாளைக்கு கட்டாயம் கைது ஜீவம் ஆயிடுது. பண்ணினாதான் அது தோஷம் நீக்கும். அதனால கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. அதனால தான் சாப்பிடும்போது வெறும்னா சாப்பிடக்கூடாது வச்சிருக்கா. கோவிந்தேதி சதா ஸ்நானம், கோவிந்தேதி சதா ஜபா, கோவிந்தேதி சதா ஸ்நானம், சதா கோவிந்த கீர்த்தனம். கோவிந்தன்னு சொல்லி தான் சாப்பிடணும். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சாப்பிட்டோம்னா அந்த அன்ன தோஷங்கள்லாம் நீங்கும். பகவன் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடணும். கவலே கவலே செய்வ குறியா கோவிந்த கீர்த்தனம். அப்படி பகவன் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டான்னா நித்தியோபவாசி சரதா நித்தியமுக்தோ ந சம்சயா. அது ஒரு இடத்துல சிராதத்துக்கு போயிட்டு வந்தார். யாரும் வியாசர் எங்கேயும் சாப்பிட்டு வந்தார். அக்கறைக்கு போகணும். அவன் தான் அந்த ஓடக்கார சொன்னா இது உபவாசம் இருக்கிறவா தான் இந்த ஓடத்தில் ஏறணும், இல்லாட்டன்னா இது ஓடம் முழுகிடும். அவர் அப்போ தான் சாப்பிட்டு வந்தார். பரவாயில்ல நான் ஓடத்தில் ஏறிக்கிறேன்னா. இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் வண்டியில் நான் பார்த்தேன்னு. இல்லை பரவாயில்ல நான் உபவாசம் தான். வண்டியில் என்ன ஓடம் முழுகலை. அவனே ஆச்சரியப்பட்டான். சுவாமி நீங்கள் தான் சாப்பிட்டு வந்தேன், ஏன் இந்த ஓடம் முழுகலைன்னா நான் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சாப்பிட்டேன். அதனால நித்தியோபவாசத்துக்கு சௌரியமாச்சு. நான் இதை சொன்னேன் ஒரு மாமிட்ட, சௌகரியமே ஏகாசி ஏகாசி நான் கோவிந்தா கோவிந்தா. அவருக்கு இது எல்லாத்துக்கும் குரூப்போலாம் எடுத்துக்கக்கூடாது, நீ முன்னாடியே சொல்லக்கூடாதோ. 2-3 இருக்கு. 2 காலும் 2 கையும் வாயும் யார் ஈரத்தோடு சாப்பிட்றாளோ அதுவும் உபவாசத்துக்கு சமானம் சொல்லியிருக்கு. அதனால் என்னன்னா கை காலை வந்து சாப்பிடணும் சம்பிரதாயம். 2 காலையும் அலமிண்டணும், கை அலமிட்டு வாயும் குப்பிடிச்சிட்டு
ஈரத்தோட ஈரக்காலோட சாப்பிடணும். அந்த கால் காயத்துக்கு முன்னே எழுந்துக்கணும். அப்படி அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடணுமான்னு கேட்டா, அவ்வளோ சீக்கிரம் இல்லை, அவ்வளோ கொஞ்சமாக சாப்பிடணும். விஷயம் அதுதான். அதனால அந்த இந்த இந்த அஞ்சும் இந்த பஞ்சாத்திரபுக்கு சகா உபவாச பலம் அஸ்னுதி, இதெல்லாம் தர்மசாஸ்திர ஸ்லோகம். அதனால இந்த போதேந்திராவுடைய அந்த உச்சி அவர் வந்து அவர் நித்தியம் அவர் நாமோபதேசம் பண்ணி அவள் பிட்சைக்கு உட்கார்ந்தார். ஒரு படி சாப்பிட்டு பாரு அதில் உட்கார்ந்துட்டார். அதுக்குள்ள அந்த ஊமை பையன் வந்து அவருடைய இலையில இருக்க பட்சணத்தை பார்த்து வேணும் வேணும் கத்துறான், காட்டுறான், ஜாட காட்டுறான். இன்னே போதேந்திரா அழுதான். நான் நாம சித்தாந்தம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் எழுத்தேன். நான் ராமா சொன்னா அவன் கதையை எழுதுவான், நான் எழுதிவிட்டேன். இந்த பையனுக்கு ராமா சொல்ல முடியாது, இவனை எப்படி கதையை ஏற்றது அப்படின்னு அவர் அழுதார். அவரால் சாப்பிட முடியல, வாசலுக்கு போயிட்டார். உடனே அந்த கிரகஸ்தான் சொன்னான், அவன் ஜென்மாந்திர பாபி போன ஜென்மாவில பொய் சாட்சி சொல்லிப்பா உண்மை அப்புறம் தொலைச்சிருக்கான், அதுக்காக நீங்க கொல்லப்படாதுன்னு அவர் கிரகஸ்தர் சொல்றான். இப்போ 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது உள்ளுக்குலேருந்து ராம 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 சத்தம் கேட்க. எல்லாரும் பார்த்தா அந்த போதேந்திரா இலையிலேருந்து அந்த உச்சிட்டு எடுத்து வாயில வச்சுட்டான். வாயில ராம ராமன்னு வந்து இவன் எப்படி கரையேற்றுவான்னு நினைச்சிருந்தாரு. அவளுக்கு வந்து சில ஊமைகளை பார்த்துக்கேன், ஆமா 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 ஆமான்னு அவ கூட சொல்லுவா. அவ ஆதண்டாலும் அமூக லோக சுலபகான்னு இந்த பகவன் நாமத்தினால எல்லாரையும் கரையேற்றவையும். அந்த பகவன் நாமம் குரு உச்சிஷ்டம் சத்சங்கம் இதனால உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதுதான் இந்த 5, 6, 2 அத்தியாயத்தில் நாரத சரித்திரம் மூலமாக நமக்கு காட்டுறது. நாரதர் சாதாரண அவருடைய பூர்வஜன்மம் அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மத்தையும் சொல்றார். 7வது ஸ்கந்தத்தில் அகம்புரா பவன் கஷ்டித் கந்தர்வ உபபர்கணா, முதல்ல கந்தர்வனா இருந்தார். யாகசாலையில் போய் பரிவர்த்த ஸ்திரீகளோட டான்ஸ் ஆடுற மாதிரி யாகசாலையில் போய் பஜனை என்ன பண்ணணும், இவர் போய் சினிமா பாட்டு பாடினார். நீ சதுர்த்தனா பிறக்கணும் சாபம் கொடுத்துட்டான். அப்படி கீழே பிறந்தாலும் ஒரு மகான்களுடைய அபச்சாரத்தினால கீழே வந்து பிறந்தான். மறுபடியும் அந்த மகான்களுடைய அனுகிரகத்தினால நாரதராக பிரம்மபுத்திரனாக நாரதராக பிறந்தார். ஒரு சத்சங்கத்தினால ஒரு ஜீவன் உயர்ந்த நிலையை அடைவான் என்ற விஷயம்தான் நாரத சரித்திரம். இந்த நாரத சரித்திரம் தான் எல்லாமே தெரியுமே, அந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லிக்கிறேன். இப்போ இதோடு நிறுத்திப்போம். ஒரு குரு கீர்த்தனை. स्वजन हृदमल सरोवर विकसित सरसीरुह मृदु चरणा, गंभीर गमन करुणायत नयन कलाधर शीतल वदना, ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका, जय जय कलिमल हरणा, जय हरिनाम वितरणा, जय हितकर मृदु वचना, हेम शैल समधीर उदारा करुणा पारा भारा, जय श्री माधुरी रमणा, जय श्री माधुरी रमणा, जय श्री माधुरी रमणा. जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय. भाग्यமான தினம் மகர சங்கராந்தின்னு சூரியனுடைய தேர் வடக்கு பக்கம் நகர்றது. உத்தராயண புண்ணிய காலம்னு பீஷ்மருக்கு தான் காத்திருந்து நமக்கு ஒரு பாக்கியம். இன்னைக்கு பீஷ்மஸ்திரி படித்தோம் காலம் வரை. உத்தராயண புண்ணிய காலத்தில் அந்த பீஷ்மருக்காக காத்திருந்தா. உத்தராயண புண்ணிய காலம் மாத்திரம் உத்தராக்கு அயனமாக இருந்த கிருஷ்ணனிக்கும் சேர்த்து காத்திருந்தார். அதனால அந்த உத்தராயண புண்ணிய காலம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி. தை பிறந்தால் வழி பிறக்கணும்னா இது வரையும் சிரமப்பட்டு இருக்கிறவா தை பிறந்தாச்சுன்னா உண்மையை கல்யாணம் பண்ணுறது இதுக்கெல்லாம் நல்ல இப்போதான் சமயம். இப்போதான் அறுவடை ஆகி சுவாமிக்கு அந்த நெல் கதிர் கரும்பு இதெல்லாம் வச்சு சூரியனை பூஜை பண்ணி. ஏன்னா சூரிய பூஜை தான் முக்கியம். பிரத்யக்ஷ தேவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கூட சூரியனை பார்த்து கும்பிடுவான். ஏன்னா அவர் பிரத்யட்சமான ஒரு கடவுள். அங்கே எல்லாருக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான். சூரியனை பார்த்து எல்லாருக்கும் தெய்வமாக அவர் வந்து இருக்கார். கடவுள் இல்லையே சொல்ல முடியாது. ஒன்றும் கடவுள் இல்லையே சொல்லாத தெய்வம் யாருன்னா குருவும் சூரியன் தான். ஏன்னா குரு இல்லைன்னு சொல்ல மாட்டான் யாரும். ஏன்னா தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் தெய்வம் இல்லை சொல்லிக்கிறதுக்கும் குரு வேணுமே. அதனால அந்த ஈவேராக்கும் ஒரு குரு வேணும், அவனுக்கும் ஒரு குரு வேணும். அதனால எல்லாருக்கும் குருவும் பிரத்யட்ச சூரியநாராயணன் பிரத்யட்ச தெய்வமாக இருக்கார். அவருடைய இன்னைக்கு அவரை பூஜை பண்ணுறது விசேஷம்.
நம்ம பிராமணர்லாம் டெய்லி இதான் இந்த சூரியன் தான் பிரார்த்தனை பண்ணுறோம். ஜியோ யோன பிரசோதயாது குருவான மந்திரம், அந்த சூரியனை பிரார்த்தனை கூடிய மந்திரம். சூரியன் மாத்திரம் இல்லை, சூரியன் ஜேயஸ்தா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா. சூரியனுக்கும் அந்தரியாமையா அந்த பகவான் தான் இருக்கார் நாராயணன். நாராயணன் மாத்திரம் இருக்காரானா உள்ளுக்குள்ள சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார வேடுஜம். ஆதித்ய ஹிருதயத்தை பார்த்தோம்னா எல்லா தேவஸ்வரூபமாக சூரிய பகவான் இருக்கார்னு வர்ணிக்கும். அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி அன்னைக்கு நமக்கு ஒரு கை பிறந்தால் வழி பிறக்கும். நமக்கு என்னடா பொங்கல்னா நமக்கு 12 நாளைக்கு பாகவதம் பொங்கல். நீங்க ஸ்ரீகாந்தனுடைய அனுகிரகத்தினால நமக்குலாம் என்ன, நமக்கு பாகவதால பற்றியும் பொங்கறதுனா அரிசி பால் பொங்கறது இல்லை, நம்ம மனசு பொங்கணும் சந்தோஷத்துல. அது எப்போ பொங்கணும்? நான் பாகவதம் படிச்சாதான் பொங்கும். பாகவதால பொறுத்தவரைக்கும் நமக்கு பொங்கல் எதான்னா இன்னைக்கு பாகவத பொங்கல். இன்னைக்கு வந்து நமக்கு 12 நாளைக்கு கிடைச்சிருக்கு. அது விடாம நல்லா ஸ்வீட் பொங்கல், நல்ல ஸ்வீட்டு, சுகர் ஏறாத ஸ்வீட். அதனால அந்த பாகவத பொங்கலை எல்லாரும் அனுபவிப்போம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய்.